ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொதுத்தமிழ் பகுதியிலேருந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் 13 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட வீடியோலாம் பார்க்கறது நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்து நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க அப்புறம் நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் என பாடல் அடிகளை தொடங்கும் நூல். அதாவது ஆர்கலி உலகத்து மகட்கெல்லாம் என பாடல் அடிகளை தொடங்கும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அறவுரை கோவை. ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் என தொடங்கும் பாடலடிகளே எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறவுரை கோவை. கொஸ்டின் 2. காயிதே மில்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காலம். அதாவது காகிதே மில்லத் என்பவர் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காலம் கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 1946 டு 1952. காகிதே மில்லத் என்பவர் சென்னை மாகாண சட்டமன்றமாக பணியாற்றிய காலம் எந்த காலம் பார்த்தீங்கன்னா 1946 டு 1952. கொஸ்டின் 3. இரண்டாவது கல்வி மாநாடு நடைபெற்ற ஆண்டு. இரண்டாவது கல்வி மாநாடு நடைபெற்ற ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 1917. இரண்டாவது கல்வி மாநாடு நடைபெற்ற ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1917. கொஸ்டின் 4. திரிகடிகத்தில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை. இந்த விஷயம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. திரிகடிகத்தில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 100. திரிகடிகத்தில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100. கொஸ்டின் 5. ஊக்கமது கைவிடல் என்ற பாடலை பாடியவர். ஊக்கமது கைவிடல் என்ற பாடலை பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஔவையார். ஊக்கமது கைவிடல் என்ற பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். கொஸ்டின் 6 பாருங்கள், பொறுத்துக்க. இதை நீங்கள் கரெக்டாக பொறுத்தி கரெக்டான ஆன்சர் எதுன்னு கண்டுபிடிங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஒன்று 2 3 4 இதான் கரெக்டு. அதாவது பாருங்கள், கலங்கரை விளக்கம் அப்படின்னா லைட் ஹவுஸ். கப்பல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது மெரைன் டெக்னாலஜி. கடல்வாழ் உயிரினம் அப்படின்னா மெரைன் கிரியேச்சர். நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னா சப்மரைன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் டேஸ். அதாவது ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அதில் விடுபட்ட இடத்துல எந்த ஆன்சர் வரும் அப்படிங்கிறது கொடுத்துருக்க ஆப்ஷன் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். உலை. ஆக்கம் அதிர்வனாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இளமை வல்லமை தாய்மை போன்ற சிறப்பினை கொண்டது தாய்மொழி என்றவர். அதாவது இளமை வல்லமை தாய்மை போன்ற சிறப்பினை கொண்டது தாய்மொழி என்றவர் யாருன்னு கேட்குறாங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பாவாணர்.
தேவநேய பாவனர் தான் வந்து சொல்லியிருப்பார், இளமை, வளமை, தாய்மை போன்ற சிறப்பினை கொண்டது தமிழ்மொழி என்று கூறியவர் யாருன்னா தேவநேய பாவனர் தான். கொஸ்டின் 9, கவியரசு என சிறப்பு பெயர் பெற்றவர். அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து கவியரசு என சிறப்பு பெயர் பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், கண்ணதாசன். கவியரசு என சிறப்பு பெயர் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். கொஸ்டின் 10, மடை என்பதன் பொருள். அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து மடை என்பதன் பொருள் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், வயலுக்கு நீர் வரும் வழி. மடை என்பது வயலுக்கு நீர் வரும் வழி, இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திருநெல்வேலிக்கு அருகில் முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்ட இடம். இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. திருநெல்வேலிக்கு அருகில் முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட், ஆதிச்சநல்லூர். திருநெல்வேலிக்கு அருகில் முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்ட இடம் எதுன்னா ஆதிச்சநல்லூர். கொஸ்டின் 12, ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது டேஸ் வழக்காகும். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட், தகுதி. ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு ஆகும். கொஸ்டின் 13, ஞா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். இந்த கொஸ்டின்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாம். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட், 4. ஞா வரிசையில் 4 எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். கொஸ்டின் 14, ஔ என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து எது. அதாவது ஔ என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து எதுன்னு நீங்கள் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட், ஊ. ஔ என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊ. கொஸ்டின் 15, வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என கூறியவர் யார். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட், திருவள்ளுவர். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என கூறியவர் யாருன்னா திருவள்ளுவர். கொஸ்டின் 16, வெற்பென்று சொல்லி வரைக என்னும் தொடரில் வெற்பு என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட், மலை. வெற்பென்று சொல்லி வரைக, இதில் வந்து வெற்பு என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. வெற்பு என்பதனோட பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மலை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கொஸ்டின் 17, பின் வரனவற்றில் வான் என்ற பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி எது. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து வான் என்று பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி எதுன்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட், மீ. வான் என்று பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா மீ. மீனா வான், சரிங்களா. கொஸ்டின் 18, பொறுத்துக. நீங்கள் வந்து இதை கரெக்டான ஆன்சரை கரெக்டாக பொறுத்துங்க.
ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 3 4 1 2 3 4 1 2 இதான் வந்து கரெக்டான ஆன்சர். முகன் அப்படின்னா கடைப்போலி, பைசல் அப்படிங்கிறது முதல் போலி, அமைச்சு அப்படிங்கிறது இடைப்போலி, 5 அப்படிங்கிறது முற்றுப்போலி. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 19. இடர் ஆளின் நீக்குவே இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். அதாவது இடர் என்பதோட பொருள் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். துன்பம். இடர் அப்படின்னா துன்பம். இதை வந்து நிறையா தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கொஸ்டின் 20. சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும் என்ற பாடல் வரிகளை எழுதியவர். அதாவது ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வரியை வந்து எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பாரதிதாசன். சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யாருன்னா பாரதிதாசன். கொஸ்டின் 21. பொறுத்துக. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 1 3 2 விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா வாழ்வு. முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் அப்படிங்கிறது கோள். முதல்நிலை தொழிற்பெயர் அப்படிங்கிறது அடி. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 22. மனைக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என கூறியவர். அதாவது மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். காகிதே மில்லத். மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் யாருன்னா காகிதே மில்லத். கொஸ்டின் 23. பின்வருவனவற்றில் கொற்கையில் விளைந்த முத்துக்களை பற்றி கூறும் நூல். அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்தெந்த நூல் வந்து கொற்கையில் விளைந்த முத்துக்களை பற்றி கூறுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 3 1 அதாவது அகநானூறும் நற்றிணை இந்த 2 நூல் மட்டும்தான் வந்து கொற்கையில் விளைந்த முத்துக்களை பற்றி கூறுகிறது. கொஸ்டின் 24. பின்வருவனவற்றில் சரியான இணை. அதாவது எதிர் சொல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது சரியான இணை அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஏபிசிடி கொடுத்துருக்க வந்து 4மே வந்து சரியான இணைகள் தான். அதாவது இரவலர் இதோட எதிர்ச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புரவலர். சோம்பல் எதிர்ச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பு. பெரியதோட எதிர்ச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறியது. பல எதிர்ச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சில. கொஸ்டின் 25. கி.வா. ஜெகநாதன் தொகுத்த பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்கள் அடங்கிய நூல். அதாவது கி.வா. ஜெகநாதன் தொகுத்த பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்கள் அடங்கிய நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். மலை அருவி. மலை அருவி இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கி.வா. ஜெகநாதன். மலை அருவி
இந்த நூலை தொகுத்து பார்த்தீங்கன்னா கீவா ஜெகநாதன். சரிங்களா? இதில் வந்து பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்கள் அடங்கிய நூல். சரிங்களா? இது வந்து கொஸ்டின் 26. தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 1981. தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1981. கொஸ்டின் 27. பின்வருவனவற்றில் விகுதி பெற்ற தொழிற்பெயர்களில் சரியானது எது? அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர்களில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 1 2 3 5 இதான் வந்து கரெக்டு. 1 2 3 5. அதாவது விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தருதல், விலை, வாழ்க்கை, மறதி இதான் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். கொஸ்டின் 28. ஒரே பாடலில் 2 பொருள் தோன்றும்படி பாடுவது. இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஒரே பாடலில் 2 பொருள் தோன்றும்படி பாடுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சிலேடை. கொஸ்டின் 29. கேடில் விழிச்செல்வம் என்ற குறளின் மூலம் ஒருவனுக்கு அழியாத செல்வமாக திருவள்ளுவர் கூறுவது. கேடில் விழிச்செல்வம் என்ற குறளின் மூலம் ஒருவனுக்கு அழியாத செல்வமாக திருவள்ளுவர் கூறுவது எதுன்னு கேட்குறாரு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கல்வி. கொஸ்டின் 30. பின்வருவனவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. அதாவது சொல் பொருள் கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருந்தாதது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். எதுவும் இல்லை. கொடுத்துருக்க எல்லாமே வந்து சரியானது தான். சரிங்களா? இதில் வந்து தவறானது எதுவுமே இல்லை. சுரிவலை அப்படின்னா சங்கு, வேரி அப்படின்னா தேன், பகடுனா எருமைக்கடா, பாண்டில்னா வட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த 30 கொஸ்டின் வந்து எத்தனை கொஸ்டின் கரெக்ட் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.